அந்த பாடலை நம்முடைய தாய்மொழி தமிழ்ல 1907 மொழிபெயர்த்தாங்க. மொழிபெயர்த்தவர் வேறு யாரும் கிடையாது, முண்டாசு கவிஞன் சுப்பிரமணி பாரதி. சுப்பிரமணி பாரதி அவர்கள் தானாக முண்டாசு கவிஞன் 1907 1907 he translated வந்தே மாதரம் from Bengali to Tamil by himself. அப்ப திரு சுப்பிரமணிய பாரதி அவர்கள் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. ஒரிஜினல் பாடல்ல 7 கோடி பாரதியர்கள் என்றிருந்த வார்த்தையை சுப்பிரமணிய பாரதி அவர்கள் முதலாக அதை 30 கோடி பாரதியர்கள் என்று மாற்றுகின்றார். அப்டேட்டட் த பாப்புலேஷன் ஃபிகர்ஸ். அதன் பிறகு ஒரிஜினல் பாடல்ல கூட அது 30 கோடி என்று மாறுகிறது. இதை சுப்பிரமணிய பாரதி அவர்கள் நடத்தி கொண்டு வந்த விஜயா என்கின்ற பத்திரிகையில அந்த வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தையை மாஸ்ட் ஹெட் மேல கொண்டு வந்தார். அந்த மேகசினுடைய டாப் போர்ஷனுக்கு அதை தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் அவர் எழுதக்கூடிய எல்லா கடிதத்திலும் கூட காந்தி என்சஸ் லெட்டர் பை யூசிங் த வேர்ட் கால் வந்தே மாதரம். 1911 காந்தி அவர்கள் தமிழ்லயே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தருக்கு பதில் போடுறாங்க, அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு. அந்த கடிதத்திலும் கூட MK காந்தி என்கின்ற பெயர்ல தமிழ்ல வந்தே மாத்திரம் என்கின்ற வார்த்தையை தமிழ்ல மகாத்மா காந்தி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஸோ இந்த வார்த்தை என்பது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. பெரிய பெரிய மனிதர்களை புரட்டி போட்டது, மாற்றியது முண்டாசு கவிஞன் சுப்பிரமணி பாரதி அவர்கள் தானாக வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு செஞ்சது.